அடிமைத்தனத்தின் நிழல் இந்த மண்ணில் விழுந்திருந்த காலம். தமிழ் மண்ணின் மரியாதை சோதிக்கப்பட்ட காலம். அந்த காலத்தில் வீரத்தின் நெருப்பாக எழுந்த ஒருவன்தான் மாவீரன் அழகுமுத்துக்கோன். தென் தமிழ்நாட்டின் கிராமங்களில் பனைமரங்களின் நிழலில் சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்தானவன். ஆனால் அவன் இதயம் சாதாரணமல்ல. ஆங்கிலேயர்களின் வரிக்கொடுமை, கிராம மக்களின் அவமானம், பெண்களின் கண்ணீர், விவசாயிகளின் வலி, இவையெல்லாம் அவனின் இளமை மனதை வீரமாக மாற்றின. இந்த மண் என் தாய். இந்த மண்ணை யாரும் அடிமையாக்க முடியாது என்று சத்தியம் செய்தான் அழகுமுத்துக்கோன். வாள் அவனின் தோழன், வேல் அவனின் நம்பிக்கை. காடு, மலை, சமவெளி, எங்கும் அவன் போர்க்களம். பாளையக்காரர்களின் படையில் சேர்ந்த அழகுமுத்துக்கோன் ஆங்கிலேயர்களுக்கு ஒரு பயத்தின் பெயராக மாறினான். காட்டில் நடந்த தாக்குதல்கள், எதிர்பாராத தாக்கங்கள், அவனின் போர் முறை ஆங்கிலேயர்களை நடுங்க வைத்தது. ஆனால் துரோகம் வந்தது. ஒரு இரவு மழையும் இடியுமாய் சூழ்ச்சியில் சிக்கினான் அழகுமுத்துக்கோன். சங்கிலிகள் போடப்பட்டன. சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். ஆங்கிலேயர்கள் சொன்னார்கள், மன்னிப்பு கேள், உயிர் தருகிறோம். அவன் சிரித்தான். சுதந்திரமில்லாத உயிர் உயிரே அல்ல என்று முழங்கினான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை கொடூரமானது. ஆனால் அவன் முகத்தில் பயமில்லை. வலி இருந்தது, ஆனால் அடிமைத்தனமில்லை. அவன் சிந்திய இரத்தம் இந்த மண்ணில் விழுந்தபோது அது ஒரு முடிவல்ல, அது ஒரு தொடக்கம். இன்று அழகுமுத்துக்கோன் ஒரு பெயர் அல்ல, அவன் தமிழரின் துணிச்சல். அடிமைத்தனத்துக்கு எதிரான முதல் குரல். வாழ்ந்தான் வீரனாக, சாவிலும் சுதந்திரமாக. வரலாறாக வாழ்கிறான் மாவீரன் அழகுமுத்துக்கோன்.